ஏய் படுத்துக்கிட்டே பாரு. வாசாமி ரொட்டி எடுத்துக்கோ, மாயா பூரம் தின்றுவோம் தங்கம். இந்த டாமி யாரும் எடுக்க மாட்டாங்க. வா, அவள் அதை தூக்கிட்டு வந்துரு. மாயா அதை தூக்கிட்டு வா. சாமி மாயா அதை தூக்கிட்டு வா. தங்கம் தங்கம் அவன் டாய்ஸை வச்சுட்டு, டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் முத்துக்குருமனுக்கு. இங்கே டாய்ஸை வச்சு அழகாக படுத்துக்கிட்டான். ரொட்டி கூட தின்னலை. இங்கே ஒரு ரொட்டிலாம் அப்படியே கிடக்குது. ரொட்டி கூட பையன் தின்னலை. அந்த பொம்மை அந்த கயிறை வச்சு கடிச்சிட்டு தெரியுது குழந்தைக்கு. வாடா ஏன் மாயா, மாயே அந்த டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வா. விளையாட்டு பொருளை எடுத்துகிட்டு வா. ஏய் ஓ டாமியை எடுத்துகிட்டு வாடி. கடிச்சு விளாட்றான். வேணாமா? ஓய் வேணாமாடி தங்கம். வா மாமாட்டோ 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 ரொட்டி. அச்சூச்சூ டாமி விளாட்றாரு. ஒரு கதை விட அந்த பஞ்சு பொம்மை டாமி இருக்குல்ல, அது இவனுக்கு ரொம்ப உயிர். அது தூக்கி ஒழிச்சு வச்சுருக்கேன். மாயா கடிச்சு பிச்சு எரிஞ்சிருவா. இதுனா பிக்காது, இது பத்திரமா வச்சுக்குவானுங்க. இங்கே வருங்க, அங்கே வருங்க, இங்கே வருங்க, இங்கே வருங்க. டாமி என்கிட்ட கொண்டு போடுவான். என்னை எடுக்க சொல்லிட்டு அவன் காலை வச்சு அமைக்கிக்குவான். எவ்வளோ நான் பெற்றவர் எங்கே இருக்கா? ரொட்டி தானே வாங்க, ரொட்டி தானே வாங்க. ரொம்ப டாமி கிடக்கட்டு வாங்க. சாமி வா, சாமி சாமி குஞ்சு தங்க சாமி எங்கே இருக்கார்? ரொட்டி தின்ன வந்திருக்காரு. பிள்ளை எம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சு, குழந்த ரொட்டியை தின்னலாம். அதான் ரொட்டி தின்னு வந்திருக்கான். டாமியை பாரு, நம்பாமல் அவகிட்டையும் இல்லாமல் என்கிட்டையும் இல்லாமல் நடுவில் போய் வச்சுருக்கான். சரியான ஆளுவேன். இது சத்துக்கு என்னென்ன வேலை பார்க்குது பாரு. இது சத்துக்கு யோத்தே. கிறுக்கு பயப்பிள்ளைய ஏழை ஏழை முத்துக்குறும்பு. ஏன் அது என்கிட்ட கொண்டு வச்சா நான் எடுத்து பப்பு கொடுத்துருவோண்ணா? நான் கொண்டு போய் அவளுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் நடுவில் போட்டிருக்கவே எம்பிட்டு வினையும் உனக்கு முத்து கொழும்பு. இந்த மாயா ரொட்டி வாங்கிட்டு போ. மாய பொண்ணு அங்கே போய் படுத்துட்டா. ரொட்டி வாங்கி தின்ட்டு படுத்துக்கிட்டா. மதுரை ஸ்லாங்கில் ஒரு பொண்ணு போடுறாங்க, துபாய் ஏதோ பேர், நல்ல பேர் அந்த பொண்ணு. ரூபியா ரூபா ஏதோ ஒரு பேர், நல்ல பேர். அதை பார்த்துட்டு சொல்கிறேன் நாளைக்கு. அது மதுரை ஸ்லாங்கு. எங்கள் ஊர் உசிலம்பட்டி கிராமத்து பேச்சு அதெல்லாம். மதுரையில் மெயினில் இருக்கவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க. கிராமத்து மக்கள் பூரா, அதாவது உசிலம்பட்டியை சுற்றியில் இருக்க அந்த கிராமங்கள், அதை கள்ளநாடுன்னு சொல்லுவாங்க. ஜாதியை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. எங்கள் கேஸ்ட்டை தான் எங்களோட அதான் அது. அந்த கள்ளநாடு பொழு முழுசும் அள்ளி முடிஞ்சிருப்பாங்க. காதில் தண்டட்டி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் பழைய ஆளுகள்லாம், புது ஆளுகள் இப்போ இருக்கவங்களாம் அதை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சைடில் குத்துறாங்க பாருங்களேன். கொப்பு, லோலாக்கு, ஒன்னப்பு தட்டு, அப்புறம் குருத்து தட்டு, எடக்காது தட்டு, அதுக்கு பேர் நிறைய இருக்குது. அந்த சைடில் காதில் விதவிதமாக குத்துறாங்களே இப்போ, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டியிலேருந்து காலத்துலேருந்தே பாட்டிமார்கள் குத்தின ஒரு ஆபரணம், நகைகள். அந்த ஒரு எடக்காது தட்டு குருத்தட்டுனாலும் போடணுமா அந்த அங்கத்தில். அந்த காலத்து ஆளுக காது வளர்த்துருப்பாங்க. புத்தர் காது வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி காது வளர்த்துருப்பாங்க எங்கள் பாட்டிமார்கள்லாம். நாங்கள் எங்கள் பாட்டியெல்லாம் அம்மாவை பெற்ற பாட்டியை ஆத்தாண்டுவோம், அப்பாவை பெற்ற பாட்டியை அப்பத்தாண்டுவோம். ஏய் ஒடியா ஆத்தாண்டுவோம். அதுக்கு அப்புறம் அம்மாவை பெற்ற பாட்டியோட அம்மாவை அமத்தாண்டுவோம். அமத்தானா பாட்டி தான், அவங்களும் பாட்டி தான். அமத்தாண்டுவோம். ஆத்தா, அமத்தா, அப்பத்தா அப்படின்றது அம்மாவை பெற்றவங்க அப்பாவை பெற்ற பெண்களோட கூப்பிட்றது பேரம்பேத்திக. அதே அப்பாவை பெற்ற அப்பா, அவங்க அப்பா, தாத்தாமார்கள், அம்மாவை பெற்ற அப்பாவாக இருந்தாலும் சரி, அப்பாவை பெற்ற அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்கள பூராமே நாங்கள் சியான்னு தான் கூப்பிடுவோம். நீங்கள் சியானா கேள்விப்பட்டிருப்பீங்க. சியான் விக்ரம். சரிடா முத்துரும்பு சியான்டுவோம். சியான் விக்ரம்டுவோம்ல. அந்த சியானுக்கு என்னடா மீனிங்ன்றீங்களா? மதுரை மாவட்டத்தில் போய் நீங்கள் சுற்று வட்டாரத்து கிராமங்களில் பூரா போய், மதுரை டவுனுக்குள்ளே நான் சொல்லலாம், அவங்களையும் கூட தெரியும். மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்க, உசிலம்பட்டியை சுற்றி இருக்க கிராமங்களை பூரா பாருங்கள்.
தாத்தாவை சியான்னு தான் கூப்பிடுவோம். உங்கள் சியா என்ன பண்ணுறாரு, நம்ம சியா அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சியானா எங்கள் சியாங்காலத்தில் அப்படின்வோம். சியாண்டா வாங்க சியா போங்க சியா அப்படின்வோம். அதே எங்கள் கேஸ்ட் ஆளுங்க வந்து முஸ்லீம் மக்களோட ரொம்ப பழகுவாங்க. நல்லா சுமூகமாக அந்த காலத்தில் தாயா பிள்ளையா ஒன்றா முன்னா வளர்ந்தாங்களாம். அதனால் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஆளுக வீட்டில் வளர்த்தனால முஸ்லீம் பிள்ளைகளை ஒரு காலத்தில் வந்து ஏதோ பிரச்சனை இல்லை எங்கள் ஆளுக வீட்டில் விட்டுட்டு போனாங்களாம் அந்த பிரான்மலையில். அதனால் அவங்க பிள்ளைங்க அதாவது பையன் பொண்ணு எல்லாமே எங்கள் ஆளுகளுக்கு கூட இருந்துக்கிட்டு அமத்தா சியான்னு சொல்லி பழகிட்டாங்க. அமத்தாண்டா பாட்டி, சியாண்டா தாத்தான்னு சொன்னேன் பாருங்களேன். இது அவங்க சொல்லி மதுரை மாவட்டத்தில் சுற்றியில் இருக்க முஸ்லீம்ஸை பூரா மதுரை மாவட்டத்தில் இருக்க எங்கள் இந்துக்களில் பொதுவாக எங்கள் சமுதாயம், அதாவது நாங்கள் பிரமலை கல்லர், எங்கள் சமுதாயத்து ஆளுகள் பூரா அமத்தா சியான்னு தான் கூப்பிடுவோம். அவங்க முஸ்லீம் ஆளுகளை பூரா அமத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்படின்னா எங்களோட இதில் வந்து தாத்தா அம்மாச்சின்னு அர்த்தம். சியா அப்படின்னா எங்கள் இதில் தாத்தான்னு அர்த்தம். அதனால் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து எங்களோட ஒன்றா அந்த காலத்தில் தாயா பிள்ளையா உறவாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த காலத்தை விட்டு கொடுக்காம அவங்க கூட நம்ம இணக்கமாக இருப்போம். மதுரையில் சுற்றில இருக்க மக்கள் நாங்கள் எல்லாருமே அவங்க முஸ்லீம் மக்களை வந்து இஸ்லாமிய மக்களை வந்து நாங்கள் சியா அமத்தான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் கேஸ்ட் ஆளுகள் எப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களோட உறவுகளை கூப்பிட்றோமோ அதே உறவை வச்சு தான் அவங்களையும் கூப்பிடுவோம். அதனால் ரொம்ப நாங்கள் வித்தியாசமே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க கூட வந்து அவங்க ஓதி கொடுத்தா தான் நம்ம சாப்பிடுவாங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம் அது. நாங்கள் அதில் அவங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப உயிராக இருப்போம். இஸ்லாமிய மக்களும் நாங்களும் சியா அமத்தான்னு தான் கூப்பிடுவோம். அது ஒரு ரொம்ப பிணைப்பான விஷயம், ரொம்ப பிணைப்பு. அவங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி. அதனால் சியாண்டா தாத்தா, அம்மத்தாண்டா பாட்டி, ஆத்தாண்டாலும் பாட்டி அம்மாச்சியை சேரும், பாட்டி அம்மாச்சியோட அம்மாவை சேரும், அப்பத்தாண்டா அப்பாவோட அம்மாவை சேரும். இப்படி வார்த்தைகள் இருக்குது. ஐத்தன்வோம், அத்தையெல்லாம் வந்து ஐத்தன் சொல்லுவாங்க. அது எங்கள் காலத்துக்குள்ளே இல்லை, ஒரு 40 வருஷத்துக்குள்ளே இருக்க இப்போ இன்னும் ஐத்தன் தான் சொல்கிறாங்க. கிராமத்தில் இருக்கவங்க வந்து எங்கள் வயசு ஆளுகளே வந்து 40 அந்த மாதிரி இருக்கவங்க பூராமே கிராமத்தில் இருக்கவங்க பூரா ஐத்தன் தான் கூப்பிடுவாங்க. எங்கள் ஐத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்வாங்க. நிறைய பாட்டில் கூட கேட்டிருப்பீங்க, ஐத்தையும் மாமனு சுகந்தான் நான் பாட்டு கேட்டிருப்பீங்க பாருங்க, கிழக்கு சீமையில. அந்த ஐத்தை யாருன்னா எங்கள் இதில் பூராமா அத்தையை நாங்கள் எங்கள் ஐத்தன் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் மாமனை மாமா வந்து மாமன்ட்டு கூப்பிடுவாங்க. பா அச்சு அப்பச்சிட்டு அணில் விட்டுரு வா 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 ஆய்த்த ஒரு அணில் கீழே விழுது தெரிஞ்சு நல்லா தப்பிச்சு ஓடிச்சு. வாங்கடா பாவத்தை விட்டுருங்கடா. ஆய்த்த மாமா, சித்தப்பா, சின்னம்மா, சித்தின்னம்மாடா. சித்தின்றது இப்போ நாகரிக காலத்தில் தான் சித்தி. அதுக்கு மேலே சின்னம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா, பெரியப்பா, ஆய்த்த, மாமா, சியா, அமத்தா, அப்பத்தா, இதெல்லாம் நம்ம ஊர் பாசைகள். தெற்கு சீமையிலே மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமத்து வழக்கு பேச்சு இதெல்லாம். கிராமத்து வழக்கு பேச்சு தூய தமிழ். எப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் பார்த்துக்குங்க, எந்த ஊரை தமிழ்நாட்டில் பார்த்துக்குங்க, தூய தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில் தான் இருக்க பேச்சு தான் உண்மையான தூய தமிழ், சுத்தமான தமிழ். மற்ற எல்லா ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டான தமிழ் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து தூய தமிழ் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி தான் தெரியும் பேசுகிறது. அதெல்லாம் மரியாதை இல்லாத பேச்சு கிடையாது. அதெல்லாம் உரிமை எடுத்து பேசுகிறது. மக்களோட எடுத்தோன்னே யாருமே எந்த ஊர்லேயும் உரிமை எடுத்து பேச மாட்டாங்க. மதுரை மாவட்டத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா உரிமையோட என்னே வானே அப்படின்வாங்க, எக்கா வாக்கா அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து என்னண்ணே எங்கனே போகணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து உரிமையாக பேசுகிறது. நீங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க மதுரையில் இருக்கவங்களாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் மதுரையில் இருக்கவங்க மரியாதை இல்லாமல் பேசலை, அதெல்லாம் மனசில் எதுவுமே இல்லாமல் உரிமையோடு பேசுகிறது. எங்கேனாலும் பயப்படாமல் போகலாம் வரலாம். மதுரையில் வந்து அப்படி உரிமையோடு கேட்போம். எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு இருக்க மாட்டாங்க.
எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் இருக்காது. என்னென்னு உரிமையோடு போய் சண்டைக்கு போவாங்க, உரிமையோடு என்னான்னு கேட்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அடி வெளுத்து விட்ருவானுங்க. அந்த மாதிரி அந்த மதுரையோட பேச்சை வச்சு மதுரை மக்கள் தவறாக யாரும் இடை போடக்கூடாது. அவங்க உரிமையோட, அன்போட, பாசமோட, நல்லவனுக்கு நல்லவங்க, கெட்டவனுக்கு கெட்டவங்க, அவ்வளோதான். நல்லவங்க, மக்கள் பூரா நல்லவங்க. பாசக்காரனுங்க, மதுரைக்காரனுங்க பூரா அவேவேன்னு பேசுகிறான்ட்டு அவனை தப்பாக பேச வேணாம். அந்த அவேவேன்னு பேசுகிறவன்ட்டு தான் 1000 உண்மைகள் இருக்கும், 1000 ஒரு பாசம் இருக்கும். ஏனே வானே சாப்பிட்டு போகலாம், கஞ்சி குடிச்சிட்டு போகலான்னு வைங்க. சாப்பிட்டு போகலான்றதெல்லாம் கூட சாதாரண எல்லாருமே சொல்கிறது தான். அவங்க இப்போ மதுரைக்காரங்க ஊரா பாருங்கள், ஊர் பக்கம் போனீங்கன்னா, ஏனே ஹெக்காய் மாமாய் வா கஞ்சி அடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கஞ்சி அடிச்சிட்டு போகலான்னா அவன் வீட்டில் நல்லா கறிக்குழம்பு சோறாக இருக்கும். கறிக்குழம்பு சோறு கறிக்குழம்பு சோறுன்னு கூப்பிடாமல் எப்போ எந்த சோறாக இருந்தாலும் கஞ்சி அடிச்சிட்டு போகலான்னு தான் சொல்லுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி வாங்கண்ணே அக்கா வாங்கக்கா மாமே கஞ்சி குடிச்சிட்டு போகலாம், கஞ்சி அடிச்சிட்டு போகலாம் அப்படின்வாங்க. போய் பார்த்தா நல்லா கறி சோறாக இருக்கும். நல்லா குறும்பாட்டு கறி அடித்து போட்டு நல்லா கொழுப்போடு குழம்பு வச்சு, தண்ணியாக குழம்பு வச்சு, இலை நிறையா சோறை போட்டு கையில் சோறு அள்ளி வைப்பாங்க அந்த காலத்தில். நான் அந்த மதுரை மாவட்டத்தில் சுற்றில இருக்க கிராமத்து மக்கள் பூரா சோறை வந்து கரண்டியில் அகப்பையில் அள்ளி வைப்பாங்க, அல்லது கையில் சோறை 2 கை சோறை லபக்கு பொத்து முட்டுன்னுலாம் வைக்க மாட்டாங்க. 2 கை சோறை அள்ளி போட்டு குழியை பறித்து நல்லா ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ கறி அள்ளி போட்டு தண்ணியை குழம்பு ஊற்றி விட்டால் சும்மா சாணம் அந்த குழம்பு மணக்குமே அடேங்கப்பா. அப்படி சாப்பாட்டுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாங்க. யார் இல்லைன்னு போனாலும் சோத்துக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம மக்கள். யாருன்னு அவன் திருடனோ பிராடுக்காரனோ பொய்க்காரனோ அவன் ஒரு யாருன்னே தெரியாது. ஒரு தப்பி தவறி எவனும் போயிட்டாலும் கஞ்சியை தான் ஊற்றுவானுங்க. கஞ்சியோ கூழோ அவன் சொல்கிறது கஞ்சி. அங்கே போனால் நல்லா விருந்து சாப்பாடாக இருக்கும். யாருன்னே கணக்கு பார்க்க மாட்டாங்க. எப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்கு சோறு போடுறாங்களோ அதை விட பல மடங்கு நல்லா கவனித்து எந்த ஊருக்கு போகணுமோ வரணுமோ 15 அங்கே இருக்க ஆளுகிட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அவன்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், இல்லாட்டி அந்த ஊர் மக்களே சேர்ந்து 15 கலெக்ட் பண்ணி அவனை போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. அவ்வளோ நல்ல மக்கள் வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்காங்க. சுற்று வட்டாரத்துக்கு கஞ்சகம் சூது தெரியாது. அள்ளி முடிஞ்சிருக்கும், ஆத்தாலாம் அள்ளி முடிஞ்சிருப்பாங்க, காது வளர்த்துருப்பாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க. மனசார அவன் வீட்டில் என்ன சோறு இருக்கோ, உப்பு சோறோ உப்பு இல்லாத சோறோ கஞ்சியோ கூழோ, வாத்தா குடிச்சிட்டு போத்தா எதே வாத்தா அப்படின்னு கூப்பிடுவானுங்க. எப்பே வாப்பே வாமே அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒரு பாசக்காரனுங்க. இங்கே மதுரைக்காரனுங்க பாசக்காரனுங்க. மதுரையோட பேச்சை வச்சு மதுரை மக்களை வந்து எடை போட்டுறாதீங்க. அந்த பேச்சு தான் அவங்களோட உண்மையை காமிக்குது. அதனால் வந்து நீங்களும் மதுரை மக்கள்கிட்ட வந்து பழகி பாருங்கள். பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களோட உண்மையான அன்பும் பாசமும். நானும் ஒரு மதுரைக்காரின்றதுனால இப்போ அதை பற்றி நிறையா சொல்லிட்டேன். நம்ம பேசுகிறது இன்னும் கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருந்து வளர்ந்தனால இப்படி. ஆனால் எங்கள் சித்தப்பா சின்னம்மா, எங்கள் பாட்டிங்க, தாத்தாமாருங்க, எங்கள் தாத்தாமாருங்கன்ட்ட எங்கள் சியாமாருங்க, எங்கள் அப்பத்தாமாருங்க, எங்கள் அம்மத்தாமாருங்க, எங்கள் ஆத்தாமாருங்க, எங்கள் ஐத்தமாருங்க, இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஸ்லாங் வந்து மதுரை ஸ்லாங்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கேட்க அவங்க சொல்கிற அந்த யாத்தே எங்கள் அப்பத்தாலாம் எப்பே அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒரு இப்போ நினச்சி பார்க்குறோம். அதெல்லாம் எவ்வளோ அருமையான ஒரு அவங்களோட மரியாதையான பேச்சு அது. அதனால் வந்து மதுரை மக்களை வந்து மதுரை மக்கள் மதுரைக்காரன்டா ரவுடி பையன், குத்தி கொலை செய்வேன், திருட்டு அப்படிலாம் பேர் வைக்காதீங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்களுக்கு நல்லவங்க. இப்போ நம்மளை ஒரு எறும்பு கடிச்சிச்சா டக்குன்னு தட்டி விட்டு நசிக்க மாட்டோமா, அது மாதிரி நம்மளை தீண்டாத வரைக்கும் அவன் நல்லவன் தான். அவங்கள தொடாத வரைக்கும் அவங்க புள்ள நல்லவங்க தான். அவங்கள தீண்டி பார்த்தா அவங்க நசுக்கி போடுவாங்க, எறும்பு நசுக்கின மாதிரி. அவ்வளோதான் மக்களே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசினேன். தப்பாக நினைக்காதீங்க. ஏதாவது இதில் தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்குங்க மக்களே. இன்றைக்கி இங்கே முத்துக்குருமன் மாயா முத்துக்குருமன் இப்போ தான் ரொட்டி தான் டாமியெல்லாம் வச்சுருக்கானுங்க. மாய பொண்ணு பப்பு பொண்ணு விரும்மாடிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டாக ரொட்டி போட்டு வந்துட்டு எல்லாரோட தேங்க்யூ நன்றி வணக்கம். முத்து இந்தா முத்துந்தா இந்தா தேங்க்யூ சொல்லியா இந்தா. திரும்பி பார்க்குறான் நான் இப்போ. முத்து மாயா இந்தா மாயா பொண்ணு வா தேங்க்யூ சொல்லிட்டு நீ தான் குட் மார்னிங் சொல்கிறவள், நீ தான் தேங்க்யூ சொல்லிட்டு வாடி தங்கம் வா வா. மாய பொண்ணோட நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்தா. வேணுமா வேணாமா தங்கம் வா.
அடைய பார்த்தீங்களா சைஸாக நடக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் அடைக்கலாம். விருமணிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டாகவே சாப்பாடு போட்டு, அதாவது சாப்பாடில் வரிக்கி போட்டு வந்தாச்சு. மாமரத்தில் நிறையா பூ பூத்து பிஞ்சு வச்சுருக்கு. எவ்வளோ பிஞ்சு கொஞ்சம் பெருசாகட்டும், ஏன்னா பிஞ்செல்லாம் உதிர்ந்துடும். மிச்சமாகிற பிஞ்சுகள் எப்படி பெருசாகுதுன்றதை உங்களுக்கு வீடியோவில் அடுத்தாப்பில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.